இந்த உலகத்தையே வெல்ல நினைத்து வெற்றி கண்டவன் மகா அலெக்சாண்டர். அந்த மகா அலெக்சாண்டர் தன்னுடைய இறுதி வாழ்க்கை எப்படி அமைந்தது என்றால், நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அவர் தனது அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு அறிவுரை கூறுகிறார். என்னுடைய இறப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்து விட்டால் என்ன தூக்கிட்டு போவீங்கல்ல, அப்போ அந்த அங்கெல்லாம் வெளிநாட்டெலாம் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் எனது இரு கைகளையும் வெளியில் தெரியும்படி தூக்கி செல்லுங்கள். அதை தூக்கி செல்வது 4 நபரை மட்டும்தான் தூக்கி செல்லணும். யாராருன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த மருத்துவராக ஒருவர் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மத குருமார்களில் இந்த உலகத்திலே சிறந்த ஒருத்தவர் போப்பாண்டவராக இருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த உலகத்தில் சிறந்த ஒரு செல்வந்தர் ஒருத்தவர் இருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த உலகத்தில் சிறந்த ஒரு போர்ப்படை தளபதியாக இருக்க வேண்டும். இந்த 4 பேர் தான் என்னுடைய பாடியை சுமந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டாங்க அமைச்சர்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டர் போகும்போது கையில ஒண்ணுமே இல்லாம தான் போகலாம் என்று இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, இந்த 4 பேர் சொன்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? எப்படியாப்பட்ட டாக்டராலும் யமன் அழைத்தால் போகாமல் இருக்க முடியாது. எந்த டாக்டராலும் அந்த உயிரை பிடித்து வைக்க முடியாது என்பதை மக்கள் உணரணும். 2வது, எந்த மத போதகராலும் சரி, எந்த மனிதனாலும் திரும்ப உயிரை கொடுக்க முடியாது என்பதை மனிதன் அறியணும். பெரிய பணக்காரன் பணம் எவ்வளோ வச்சிருந்தாலும் உயிர் போயிட்டுனா திரும்பி வராது, போகும்பொழுது எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது என்பதை அவன் உணர வேண்டும் என்பதை அவர்களுக்கு காட்டினார். இதுதான் வாழ்க்கை. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். வாழ்க்கையில் பணம் அதிகமாக கிடைக்கும் பொழுது அவன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இருக்கும் வரை வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள். பணம் செருப்பு மாதிரி இருக்கணும், அளவோடு இருக்கணும். செருப்பு சின்னதாக இருந்தாலும் காலில் போட முடியாது, பெருசாக இருந்தாலும் காலில் போட முடியாது. செருப்பு சரியான அளவாக இருந்தால் தான் காலில் போட முடியும். அதே மாதிரி தான் பணம். பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் உன் உயிரை ஒருத்தவங்களுக்கு கடவுள் எடுக்கும்பொழுது அதை திருப்பி கொடுக்க முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும்.